ஹாய். ஸோ இது நம்மளோட ஃபோர்த் வீடியோ. ஸோ இதோட டாபிக் என்னென்னா ஓவர் திங்கிங் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ ஓவர் திங்கிங்னா என்னது, முதல்ல அதை பார்ப்போம். ஓவர் திங்கிங்னா இப்போது என்ன சொல்கிறது, வி ஆர் லிவிங் இன் த பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சர் விச் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் த ப்ரெசென்ட். அப்படின்னா இப்போ நடக்காத ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓவர் திங்கிங் ஒரு வேலை எப்படி அப்புறம் ஆங்ஸைட்டினா ஒரு வேலை எப்படி நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்கோம். ஒரு வேலை இது நடந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்து ஒரு வகையில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது இட் வில் ட்ரெயின் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஒரு மாதிரி லூப்பில் சுற்று இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓவர் திங்கிங்னா அப்போது எப்படி சொல்கிறது, இதை வந்து ஓவர் திங்கிங் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணும்போது வில் ஹேவ் தட் கரேஜ், கிளாரிட்டி அண்ட் கண்ட்ரோல். எப்படி சொல்கிறதுனா, ஸோ இதுக்கான அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்ப்போமா. ஒரு அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இந்த ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டியில் எல்லாம் பெருசாக இருக்காது. இதுக்கான அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ரொம்ப வருஷம் லேர்னிங்ஸ்லேருந்து சும்மா ஒன்று கொஞ்சம் சொல்கிறேன், அது பாருங்கள். ஸோ இதுக்கான பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் இது வந்து ரொம்ப கம்மியாகிடும். அது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இப்போது ஒரு விஷயம் நடந்துருமோ, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இட் ஆல்வேஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் அன் அட்டாச்மெண்ட். ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம்னா வந்து இந்த பயம் தான், இந்த மாதிரியான பயம். அப்புறம் வந்து இந்த திருப்பி 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 இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இது நமக்கு லாஸ் ஆகிடுமோ, இவங்க வந்து நம்மகிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ, இல்லை வந்து இவ்வளோ மணி நமக்கு லாஸ் ஆகிடுமோ, இல்லை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம தலைமை வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த லாஸ்ட்டாக அவன் சொன்னல கர்மா அப்படின்னா, ஒரு விஷயத்தை 100% எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம், நமக்கு வேண்டிய ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை எடுத்துப்போம். பட் அந்த வேண்டிய ரிசல்ட் வராத பட்சத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து வாட் எவர் இட் கம்ஸ் வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் வி ஷுட் கோ வித் த கிராட்டிடியூட். பிகாஸ் நமக்கு வந்து வேண்டாங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து லாஸும் ஆயிடுச்சு நமக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், போய் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சுற்றி அதே தான் ஆல்ரெடி சொன்ன அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் எல்லாமே வரும். ஸோ பிகாஸ் இப்போ நம்ம அந்த கிராட்டிடியூடுங்கிறது வந்து ஒரு விஷயம் தப்பாக போச்சுங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு டைமையை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவ் எமோஷனில் போகிறதுக்கு பதிலாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுவாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் திங்கிங் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஆங்ஸைட்டி இது நடந்துருமோ அது அட்டாச்மெண்ட்டாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம். ஒரு விஷயத்தில் நீங்கள் அட்டாச்மெண்ட் இல்லை, நான் வந்து என்னோட 100% கொடுப்பேன், ஆனால் வந்து அங்கே நடக்கிறது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சுன்னா ஓகே, இல்லை இது நடக்கலைனாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். இது எப்போ வரும் அப்படின்னா, அதான் அந்த அட்டாச்மெண்ட்டை விடும்போது தான் இது வரும். இது வந்து நிறைய நம்ம தோனிலாம் அதில் நிறைய நிறைய இன்டர்வியூவில் இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஐ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், ஐ டோன்ட் கேர் அபவுட் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட விஷயம் தான். இப்போ அட்டாச்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மரம் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த ஸ்டோரியில் வந்து இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூவை பற்றி கொஞ்சம் கிளியராக போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரியை நான் மறுபடியும் சொல்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த மரம் ஸ்டோரியில் எப்படின்னா, ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வந்து வளர வளர அதுக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் மேலாம் ஆசை வரும். அந்த பேர்ட்ஸ்லாம் நம்ம கூட வந்து நம்ம 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 கூட வந்து தங்கணும், இந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து நம்ம மேலே இருக்கணும், நமக்கு வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து இந்த பூவெல்லாம் வந்து அழகாக வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மரம் வந்து ஆசைப்படணும். அந்த மரம் ஆசைப்படும் போது வந்து கடவுள் வந்து ஒரு பாயிண்ட் என்ன பண்ண அவசியம், ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி இந்த இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து இதுக்கு ஷெல்டர், இந்த மரத்தை தேடி ஷெல்டருக்கு வருமா, அப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இது கூட தங்கிட்டு இருந்துச்சான். நிறைய பீப்புள் வந்து அந்த மரத்தை அழகாக இருக்கே அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து நடக்க வச்சான். ஒரு பாயிண்ட்ல வந்து மரத்தோட அந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும்ல, இலையுதிர் காலம், ஸ்ப்ரிங் சீசன் தானே அது எனக்கு தெரியல. ஸோ அந்த சீசன் வரும்போது அதோட அந்த என்ன ஆச்சான், அந்த பேர்ட்ஸ் வந்து பறந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த வந்து ஷெல்டருக்கு வரும்ல அந்த அனிமல்ஸும் விட்டு போயிடுச்சான். ஸோ அந்த அனிமல்ஸும் வந்து விட்டு போயிடுச்சான். அது போதாதுன்னு வந்து இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமும் வந்து வேற ஒரு மரத்தை தேடி போயிடுச்சான். இந்த பீப்புளும் வந்து அந்த மரத்தை பார்க்குறதுக்கும் இலையெல்லாம் வந்து உதிரி உதிரி போகிறனால அதோட ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் போயிடுறதுனால யாருக்குமே இந்த மரம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஒரு சீசன் வரும்ல, ஒரு 12 மாதத்தில் ஒரு 3 மாதம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த 3 மாதம் யாருக்குமே வந்து இந்த மரத்து மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சான். ஸோ இந்த இருந்தவங்க போனது போகாது, அந்த மரத்தோட ஓன் லீவ்ஸ், அந்த மரத்தோட ஓன் ஃப்ளவர்ஸே வந்து அந்த சீசனில் வந்து அந்த மரத்துக்கூட இருக்க முடியும், அது வந்து போயிடுச்சான். அந்த காற்றோட அடிச்சுட்டு போகிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதாகிறது, இந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பித்தோடனே அந்த மரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இதுவாகவே இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஸோ இப்போ அந்த மரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்துச்சான். ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட கேட்டு வாங்குது இது எல்லாமே, இந்த
பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ், அப்புறம் இந்த இன்செக்ட்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ், இந்த லீவ்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு கேட்டு வாங்கணும். ரொம்ப ஆசைப்பட்டு இது எல்லாத்தையும் வாங்கணும். இப்போ ஒரு நாள் வந்து எனக்கு வந்து இந்த சீசன் சரியில்லாமல் போனாலும் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த 3 மாதம் கழிச்சு அந்த ஸ்ப்ரிங் சீசன் என்னன்னு தெரியல, பட் அந்த சீசன் ஆட்டம் நினைக்கிறேன். ஸோ அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இலையுதிர் காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரைனஸ்லாம் போய் புது புது லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சா, மறுபடியும் வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அது கூட இருக்க ஆரம்பிச்சா, மறுபடியும் வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து அதுக்கு ஷெல்டர் தேடி வந்துச்சா, மறுபடியும் வந்து மனுஷங்களாம் வந்து அதை இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ வா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த மரம் வந்து ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சான். அது என்னன்னா, இவங்க வந்து அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்தது வந்து நேச்சர் தான். நமக்கு உயிரை கொடுத்தது வந்து நேச்சர். நம்ம அந்த ரூட்டு நமக்கு யாரும் தண்ணி ஊற்றலை, இது வந்து ஒரு காட்டுமரம். நமக்கு யாரும் தண்ணி ஊற்றலை, நமக்கு நேச்சுரலாக தான் வந்து நமக்கு மழை வந்து எங்கேருந்தோ வந்து தண்ணி ரிவரில் இருந்து நமக்கு வந்து இப்படி தான் நம்ம வளர்ந்து மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இவங்கெல்லாம் வந்தாங்க. இப்போ வந்து அவங்கெல்லாம் போனாங்க, மறுபடியும் வந்து இவங்கெல்லாம் வராங்க. ஆனால் நம்ம கூட கான்ஸ்டண்ட்டாக நிற்கிறது வந்து இந்த நேச்சர் மட்டும்தான். இப்போது இந்த நேச்சர் தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன போகக்கூடாதுன்னு. மறுபடியும் இவங்கெல்லாம் போகும்போது வந்து இந்த மரம் வந்து ஹாப்பியாக இவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்களாம் போங்க பாய் அப்படின்னு சொல்லி. இது இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம கூட வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்கிறது வந்து நம்மளோட இந்த நேச்சர் இது மட்டும்தான். மற்றபடி மிச்சதெல்லாம் வரும் போகும், இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுக்கிட்டேருந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலான விஷயங்கள்லேருந்து டிட்டாச் ஆகி இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மரம் வந்து ஒரு ஹாப்பி ஸ்டேட்டுக்கு வந்து போச்சான். ஸோ இதுதான் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம எப்போ வந்து விடுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, we can live life பியூட்டிஃபுல்லி. இந்த அட்டாச்மெண்ட் வரும்போது எல்லாமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பயம் இருக்கும். அந்த பயம் வந்து நம்மளை தேவையில்லாத விஷயங்களை பண்ண வைக்கும். இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் தப்பான விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டுக்காக வந்து இது எல்லாத்து மேலேயும் தான் ஒரு ஜாப் மேலே, இந்த ஜாப் போயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆகும், இல்லை வந்து ஒரு பீப்புள் மேலே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேலே, இல்லை ஒரு ஃபேமிலி ஏதோ ஒன்று மேலே, ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேலே வந்து நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருப்போம். எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் அட்டாச்மெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம டிட்டாச் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்னர் பீஸ் வந்து ஒரு இஸ் த வே ஃபார் இன்னர் பீஸ். நம்ம அது கூட அட்டாச் ஆகணும்னா நம்ம என்ன தான் வந்து எங்கே போனாலுமே எனக்கோ ஒரு நாள் இது வந்து டிட்டாச் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச் ஆகிடும். அதனால் வந்து நம்ம வந்து அப்போ வந்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி அந்த மரத்துக்கு 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதம் இந்த மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி வந்து ஹியூமன் லைஃப்லேயும் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை விடுற வரைக்கும் இந்த ஓவர் கம்மிங் ஆங்ஸைட்டி அண்ட் ஓவர் திங்கிங் வந்து இதுதான் வந்து அந்த பேசிக்கான ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே இருந்துக்கலாம். மிச்சம் வந்து நம்ம இந்த இது பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த செவ்வறு உடஞ்சா வந்து அதுக்கு இது போடுவாங்கள்ல, என்ன சொல்கிறது, டிங்கரிங்கா, பேட்ச் போடுற மாதிரி வேணும்னா வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வராத வரைக்கும் நம்ம வந்து பேட்ச் தான் பண்ண முடியும். பேட்ச் பண்ணி நம்ம வந்து எப்படி சர்வைவ் ஆகலாம். பட் இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பேசலாம். அதெல்லாம் டிபேட் எடுத்துக்கணும், இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். பட் தட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஃபார் இப்போதைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குலாம் நம்ம எல்லாராலையுமே இது பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பண்ண முடியும், ஆனால் வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த டெடெக்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இந்த 5 செகண்ட் ரூல் ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கோம்னா, இந்த 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட் பண்ணிடும். அந்த மாதிரியான ரூல், இந்த மாதிரியான இந்த எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த இது என்னது ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு விஷயம் இப்படி நடந்துடணும் அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரீதிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக தோனி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வந்து அவர் வந்து எப்படி அந்த ஆங்ஸைட்டிலாம் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது, ப்ரீதிங் டெக்னிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இட் இஸ் வாட் ஐ ப்ராக்டிஸ், இட் இஸ் வாட் ஐ யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அந்த பாயிண்ட் வந்து லாங் பிரீத்ஸ் எடுக்கிறது, அது வந்து நம்மளோட சிஸ்டம் கொஞ்சம் காம் பண்ணும். அண்ட் இன்னும் ஓவர் திங்கிங் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா, ஒரு நோட் புக் எடுத்து எல்லாத்தையுமே எழுதலாம். இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு எழுதி அதை வந்து சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை தாண்டி வேறு என்ன பண்ணுறதுன்னா, இந்த உண்மையில் இந்த நம்ம பயப்படுற விஷயத்துக்கும் நம்மளோட எந்தூசியாசமுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுமே ஒரே மாதிரியான ஹார்மோன்ஸை தான் வந்து செக்ரேட் பண்ணும், ஒரே மாதிரியான வைப்ரேஷன் தான் நம்மளோட பாடியில் வந்து க்ரியேட் பண்ணும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸ். ஒரு வேளை நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட பயம், ஒரு வேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளோட தைரியமாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பேஸான ஒரு இது வந்து அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டு ஓவர் கம் திஸ். எஸ், திஸ் இஸ் அ வே டு ஓவர் கம் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர், ஆங்ஸைட்டி அண்ட் ஓவர் திங்கிங்.
ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இப்போது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்கலாம் இது நல்லாவே புரியும். அவங்க வந்து அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் நம்ம இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோமோ இது வந்து நம்மளாம் பண்ணிக்கல, இது வந்து நேச்சராக நம்ம கொடுத்துருக்கிறது. அதனால் நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோமோ அங்கே தான் நம்ம இருக்க வேண்டியது. நம்ம எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் எத்தனை இதாக இருந்தாலும் அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டியது. அதை தான் அந்த இடத்துல ப்ராப்பராக நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இன்னும் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதுவாக போகணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டினா அந்த ஒரு டைமென்ஷனை நம்ம எப்போ க்ரோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் இதுவாக இருக்கும். அந்த டைமென்ஷனை க்ரோ பண்ணுறது எப்படி அப்படின்னா கற்றுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் எவ்ரி திங் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஓவர் திங்கிங் அண்ட் ஆங்ஸைட்டி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்னு சொல்லியாச்சு. அந்த 5 செகண்ட் ரூல், அதுக்கப்புறம் அந்த ஆங்ஸைட்டி ரீஃப்ரேமிங் ஆஃப் என்தூசியாசம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியர் அண்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு